ஒருத்தட்ட காசு கொடுக்குறாங்கன்னா உன்னால 10 பேர் வாழணுங்கிறதுக்காக தான் கொடுக்கறது. புரியுதா? நீ உணர்வு தெரிஞ்சவன், உயிரை மதிக்க உணர்வு தெரிஞ்சவன். இப்போ நீ எல்லாத்தையும் கொடுக்க வேண்டாம். 10% வச்சிருக்கியா, 3% நீ வச்சுக்க, 7% உதவி 7% நீ வச்சுக்க, 3% யாருக்காவது கொடு. தேடி பிடிச்சு கொடு. எவன் பசியா இருக்கிறானோ அவனுக்கு கொடு. பசி அறிந்து சோறு போடு. இதுதான் ராமலிங்க சாமி சொன்னாரு. அதுக்காக நீ ஒரு ட்ரஸ்ட்டை வச்சுக்கிட்டு எப்போ பார்த்தாலும் அதில் காசை போட்டுக்கிட்டு நான் அன்னதானம் போடுறேன்னு சட்டியை தூக்கிக்கிட்டே அலைஞ்சிக்கிட்டு இருந்தேன்னா நீ சோறு போடுறத நிற்கல, உங்கள் ட்ரஸ்ட்டில் காசு விழுவுறத நிற்கல. எப்போதான் தீர்வது? புரியுதா? எவனும் அங்கே தெரிஞ்சு பசியில் சாப்பிட்றவன் 5 பேர் தான் வர்றான். பாக்கி எவன் அன்னதானம் சாப்பிட்றான்னா கோயிலுக்கு வந்தால் சாமி பிரசாதம்னு அவங்க தான் வாங்கி சாப்பிட்டுக்கிட்டே இருக்காங்க. சோறு உள்ள வந்தா அன்னதானத்தை வாங்கி திங்கிறான். சோறு இல்லாதவன் 10% தான் வாங்கி சாப்பிட்றான். ஏன்டா வாங்கி சாப்பிட்றீங்கன்னா, இல்லைங்க வந்துட்டோம் சாமி பிரசாதம் கொடுக்குறாங்க நான் வாங்கி சாப்பிட்றேன். அறிந்து தெரிந்து வேலை செய்யுது. ஒரு தாய் ஒரு கஷ்டத்தில் இருக்கிறான்னா அவன் நாளைக்கு செத்து போயிடுவா அப்படின்னா அவளை போய் இன்னைக்கு போய் காப்பாற்றணும். புரியுதுங்களா? ஒரு குழந்தை படிக்கவே முடியாது அப்படின்னு ஆயிடுச்சுன்னா அந்த குழந்தைய பிடிச்சி படிக்க வச்சு பண்ணணும். இந்த குழந்தைக்கு கல்யாணம் ஆகாது, ஏன்னா தாலி வாங்க கூட காசு இல்லைன்னா அங்கே போய் தாலி வாங்கி கொடுத்துக்கணும். அதெல்லாம் யோசிக்க கூடாது, அந்த ஆன் ஸ்பாட்ல பண்ணணும். இதுதான் உதவி. இதுதான் இறைவனுக்கு பிடிச்ச விஷயம். நான் செய்ய வேண்டிய வேலையை நீ செஞ்சல. சரி, எவ்வளோ செஞ்ச? 1 லட்சம் செஞ்சியா? நான் உனக்கு 10 லட்சம் தரேன், ஓடு. புரியுதா? இப்போ என்கிட்ட நீ 5000 ரூபாய்க்கு அன்னதானம் பண்ணி வச்சுக்க, உனக்கு 50,000, ஓடு. பேங்க்ல வட்டி மாதிரி போ. அந்த நேரத்தில் பிரபஞ்சத்தில் அது கிரெடிட் ஆயிரும். ஆனால் எப்போ உழுவுன்னு தெரியாது. போ, அங்கேயே கிரெடிட், ஓடு. நீங்கள் என்னமோ பயங்கர ஃபீலாக பண்ணிக்கிட்டு, ஏன்னா கொடுக்குறவன் இறைவன். புரியுதுங்களா? அவன் தான் இதெல்லாம் டிரான்ஸ்ஃபர் பண்ணுறவன் பணத்தை, அந்த இதெல்லாத்தையும். அவன்கிட்ட போய் சக்தியே கொடுக்குறவனுக்கு பேப்பர் காசை கொடுக்குறது அவனுக்கு என்ன பெரிய மேட்ரு? அவனுக்கு உனக்கு ஒரு பெரிய விஷயமா? அவனுக்கு ஒன்றும் கிடையாது. இந்த உலகம் மூட நம்பிக்கையில கெட்டு போயிருங்கிறதுக்காக எல்லாத்தையும் அவங்க அவங்களுடைய கலை எல்லாத்தையும் அடக்கி வச்சுட்டாங்க. எச்சியை துப்பி கல்ல தங்கமா வர வச்சாங்க. எல்லா வேலையும் பண்ணாங்க. ஏன்னா இவங்க எந்த வேலையும் பார்க்க மாட்டாங்க. மக்கள் இதே வேலையா கிளம்பிடுவாங்க. காலையில கூடைய தூக்கு, தங்கத்தை பொறிக்கிட்டு வருவோம். புரியுதா? அது என்ன அவங்க கதை?